நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இது தேர்ட் பேப்பரு. இப்போ ஏற்கனவே பாக் 1 போட்டிருக்கோம். பாக் 2ல் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் ரவுண்டில் பார்க்குறோம். இது வந்து 15 மார்க்ஸு. ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக. மற்ற இந்த இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக வந்து 9 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொடுக்கக்கூடியது வந்து 6 கொடுத்து இனி 3 மட்டும் கேட்பாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. மொத்தம் மார்க் வந்து 15 மார்க்ஸு. இதில் மொத்தம் 9 கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் ப்ளஸ் ஆன்சர் வந்து 9 படிச்சுட்டா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 6 வந்து டெஃபினட்டாக வரும். இதில் வந்து நீங்கள் இது வந்து 3 மட்டும் எழுதினா போது. ஒன்றுக்கு 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து புறநானூறு குறிப்பு தருக. செகண்டு, பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைக. இதை படிச்சுட்டு முக்கியமான வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேர்டு கொஷின், ஆசார கோவையில் கூறப்படும் 8 நல்லொழுக்கங்கள் யாவை? இது வந்துக்கிட்டே இருக்கும், நல்லா பாருங்கள். இது முக்கியமான கொஷின்ஸு. ஃபோர்த் ஒன், பாரதியார் பற்றி குறிப்பு வரைக. ஃபிஃப்த் ஒன், பெருமாள் திருமொழி பற்றி எழுதுக. சிக்ஸ்த் ஒன், திருவேங்கடமலையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேன் என்ற வரிகளின் பொருள் யாது? செவன்த், திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக. எய்த் ஒன், குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக. நைன்த் ஒன், திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைக. இந்த 9 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 9 நல்லா முக்கியமாக படிச்சுக்கோங்க. இதிலேருந்து 6 கண்டிப்பாக வரும். அதுலேருந்து 3 கொஸ்டின் எழுதினா போதும். இதுக்கு மொத்தம் மார்க் வந்து 15 மார்க்கு. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.